இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7 திருவசனம். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் காண்டர்பரி நகர் புனித அகுஸ்தின் ஆயரிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி செபித்துக் கொள்வோம். நண்பர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? உடல் சுகம் எப்படி இருக்கின்றது? தினமும் ஜெபிக்கிறீர்களா? இந்த மே மாதத்தில் தேவ அன்னைக்கு ஜெபமாலை செய்து ஒப்புக் கொடுக்கிறீர்களா? உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதை என் பொறுப்பாக உணர்கிறேன். எல்லா மனிதர்களுக்குமே உணர்ச்சிகள் உண்டு. சில நேரங்களில் நாம் கோபப்படுகிறோம், அழுகிறோம், சிரிக்கிறோம், பதட்டப்படுகிறோம், தயங்குகிறோம், அஞ்சுகிறோம். இப்படி நேரத்திற்கும் சூழ்நிலைக்கும் மனிதர்களுக்கும் ஏற்றாற்போல் நாம் நடந்து கொள்கின்றோம். சில உணர்ச்சிகள் நம்முடைய நல்ல பண்பை வெளிக்காட்டுகின்றது, சில குணங்களோ நம்முடைய கெட்ட பண்புகளை வெளிக்காட்டுகின்றது. அப்படித்தானே இன்றைய வசனம் ஆண்டவர் நம்மை எப்படியான மனிதராய் படைத்தார் என்று கூறுகிறது. கேட்போமா? கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். கேட்டீர்களா? 3 விஷயங்கள்: வல்லமை, அன்பு, கட்டுப்பாடு. இனி ஒரு முறை, இது என்னால் முடியாது, எனக்கு வராது, நான் தகுதியற்றவன், என்னாலெல்லாம் இந்த காரியத்தை செய்து முடிக்க முடியாதப்பா என்று உங்கள் நாவால் சொல்லாதீர்கள். ஏனென்றால் முதலாவது ஆண்டவர் எதையும் சிறப்பாய் செய்யும் வல்லமையை இயேசு ஆண்டவர் உங்களுக்குள் வைத்திருக்கிறார், கொடுத்திருக்கின்றார். அவரிடம் ஜெபித்து எந்த காரியத்தையும் நடத்துங்கள், வெற்றி பெறுவீர்கள். 2வது அன்பு. அந்த அன்பானது யாரிடம் உள்ளதோ அவர்களை இயேசுவும் அதிகம் அன்பு செய்கிறார். யாரிடமாவது உங்களை பற்றி கேட்டால் அவர்கள் உங்களை பற்றி சொல்லும் முதல் வார்த்தை, அவர்களா ரொம்ப அன்பானவங்க, எல்லாருக்கும் உதவி செய்வாங்க என்று சொல்ல வேண்டுமா? அன்பு, அதை பரப்புங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். நண்பர்களே, 3வது கட்டுப்பாடு. இது மிக மிக அவசியம். அப்போதுதான் நாம் ஒழுக்கமான வாழ்க்கை வாழ முடியும். உணவு கட்டுப்பாடு, உடையில் கட்டுப்பாடு, பேசும் வார்த்தையில் கூட கட்டுப்பாடு, போன் டிவி பார்ப்பதிலும் கட்டுப்பாடு, படபடவென்று நடந்து கொள்ளாமல் பொறுமையாய் இருப்பதிலும் கட்டுப்பாடு. ஏனென்றால் இயேசு உங்களுக்கு கோபம், பொறாமை இப்படியான ஆவியை தரவில்லையே, கட்டுப்பாட்டின் ஆவியையே தந்திருக்கின்றார் என்று வசனம் கூறுகிறது. அதற்கேற்றார் போல்தான் நீங்கள் வீட்டிலும் சரி வெளியிலும் சரி நடந்து கொள்ள வேண்டும். எரிச்சல் படாதீர்கள். நற்குணங்கள் அது உங்களை நல்ல ஒரு வாழ்க்கை வாழ உதவும். நண்பர்களே, ஏதோ ஒரு சூழ்நிலை அல்லது யாரோ ஒரு மனிதர் முன்னால் உங்களால் கோபமாக பேசாமல் இருக்கவே முடியவில்லையோ, அவர்களை கண்டாலே பிடிக்கவில்லையா? இந்த சூழ்நிலையை, அந்த மனிதரை ஆண்டவரிடம் சமர்ப்பித்து ஜெபியுங்கள். இறை இயேசு உங்களுக்கு உதவுவார். ஜெபிக்கலாமா? இயேசுவே, பலமுள்ள ஆவியால் எங்களை நிரப்பும். குழப்பத்திற்கு பதில் தெளிவை எங்கள் மனதில் தாரும். என் பலவீனத்தில் உமது பலம் பூரணமாய் வெளிப்படட்டும். வல்லமை, அன்பு, கட்டுப்பாடு உள்ள மகனாக மகளாக நான் வாழ வளர எனக்கு உதவும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.